Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். எல்லாருமே என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I wish you all a happy new year. 2026 ஆண்டை காண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நாம் உயிரோடு இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. கடந்த ஆண்டு 2025 ஆண்டில் நாம் நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தோம். கர்த்தர் சுகம் கொடுத்தார், கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார், தேவனை சந்தித்தார். குறிப்பாக நம்ம இந்திய தேசத்தில் நமக்கு ஒரு யுத்தம் ஏற்பட்டது. ஆனால் கர்த்தர் அதில் நமக்கு சமாதானம் கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2026 ஆண்டுக்கான கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம் நல்லவர்கள் என்பதனால அல்ல, பரிசுத்தவான்கள் என்பதனால அல்ல, நம்மை விட பரிசுத்தவான்கள், நல்லவர்கள், பெரிய ஆட்கள், இந்த நீதிமான்கள் இந்த ஆண்டை பார்க்க முடியாம இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. அவளை காட்டி நல்லவர் அல்ல. ஆனால் நம்ம கிருபையை ஆண்டவர் இந்த வருஷமும் இந்த மரம் இருக்கட்டும், கனி கொடுக்குதான்னு பார்க்குறேன் அப்படின்னு நமக்கு ஒரு தவணையை கொடுத்துருக்கிறார். கனி கொடுக்கறதுக்கான ஒரு திட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. கர்த்தருடைய திட்டம் என்னவோ அதை நம்ம இந்த ஆண்டிலேயாவது செய்வோமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு ஒரு தவணையை கொடுத்துருக்கிறார். கர்த்தர் நமக்கு சொல்கிறோம். இந்த சீகர் பால் பைபிள் இன்ஸ்டியூட்காரங்க கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். அருமையாக சொன்ன ஐயா பாஸ்டம்மா, உலக ஊழியர்கள், வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், தேவ பிள்ளைகளுக்கு என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. இந்த வருடத்தின் முதலாவது ஒரு வகுப்பாக இருக்கிறதுனால ஒரு வாக்குத்தத்த பிரத ஆரம்பித்து பிறகு நிறைய கேள்விகள் வந்து சகோதரி அபிஷேகா அவர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. நடந்த பாடம் காரியங்கள் வந்து கூட கேட்டிருக்காங்க. அதெல்லாம் நான் உங்களுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மல்கியா 4 அதிகாரம் 2 வசனம். மல்கியா 4:2. நீதியின் சூரியன் உதிக்கும். நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க புறப்பட்டு போய் கொடுத்த கண்டு போல வளர்வீர்கள். கீழ் ஆரோக்கியம், கொடுத்த கன்று போல வளர்வீர்கள். ஆண்டவர் சொல்றாரு, இந்த 2026 ஆண்டுல நான் உங்களுக்கு என்ன வாக்கு தத்தம் சொல்லணும்னு நான் கர்த்தர் முகத்தை பார்த்த பொழுது எனக்கு இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கும்படி, உங்களுக்கு கொடுக்கும்படி கர்த்தர் எனக்கு காண்பித்தார். நீதியின் சூரியன் நம்ம மேல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் நம்ம மேல உதிப்பார். அவர் செட்டைகள் கீழே என்ன இருக்கும்? ஆரோக்கியம் இருக்கும். கொடுத்த கன்று போல என்ன பண்ணுவோம்? நம்ம வளரும். அப்ப இந்த என்ன ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார்? இந்த 2026 ஆரோக்கியத்தை நான் உங்களுக்கு தருவேன், ஒரு வளர்ச்சியை கொடுப்பேன். அது எப்படிப்பட்ட வளர்ச்சி? கொடுத்த கன்று போல நாம் வளர போகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு பெரிய பிரச்சனை வந்து சுகவீனம் தான். நிறைய சுகவீனம் வருது. எங்கே பார்த்தாலும் வைரல் இன்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு வாரம் ஜுரம் நல்லா இருக்காலும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டேன்றாங்க. நான் ஆண்டவர் சொல்ல, இந்த வருடத்தில் நான் அவனுக்கு ஆரோக்கியம் கொடுப்பேன். நான் அவன் மேலே நீதியை சொல்லிடுறேன்.
உதிப்பேன், உனக்கு நான் ஆரோக்கியத்தை கொடுப்பேன்னு ஆண்டவர் நமக்கு திருமணம் பற்றுகிறார். கத்தராமத்துக்கு சுதந்திரம். அப்பப்போ ஒரு ஜலதோஷம் வருது, ஒரு தலைவலி வருது போகுது, அது வேறு. ஆனா சில நோய்களுக்கு நம்ம தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்டுட்டே தான் இருக்கோம். மாத்திரை சாப்பிடாத நாள் இல்லை. ஏதோ ஒரு கால் வலியோ, ஏதோ ஒரு கை வலியோ, இல்லை ஒரு பிபியோ, ஒரு சுகரோ, இல்லை வயிற்றுல ஏதோ பிரச்சனையோ, ஏதோ ஒரு பிரச்சனை, மாத்திரை டப்பா. சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா விதவிதமா டப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் ஒரு ஃபுல் ரேக், இவ்வளோ பெரிய பீரோ கபோர்ட் ஃபுல்லா மாத்திரை. அந்த என்ன பண்றது, எல்லாரும் வீட்டுல எல்லாரும் மாத்திரை சாப்பிடுறாங்க சுகமே. அப்போ இந்த பூமியில இருக்க வரைக்கும் நமக்கு வியாதி வரும், கர்த்தர் சுகமாக்குவார், அது வேறு விஷயம். ஏன்னா அந்த பூமி ஒரு சபிக்கப்பட்ட பூமி. நமக்கு நித்திய ஜீவனா தான் வியாதியே இருக்காது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ஆரோக்கியம் கொடுப்பேன், என் செட்டைகளில் இருக்க ஆரோக்கியத்தை நான் உனக்கு இந்த ஆண்டுல கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இது ஆரோக்கியத்தின் ஆண்டு, ஆரோக்கியத்தின் ஆண்டு. சில நோய்கள்லாம் டாக்டர் என்ன சொல்லுவாங்க, கட்டுப்படுத்தலாம், அதை என்ன பண்ண முடியாது, சுகமாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி நோய்களை கூட ஆண்டவர் இந்த ஆண்டுல சுகமாக்க போகிறார். வியாதி நம்ம வேதத்துல பார்க்கிறோம், பிசாசு வியாதியை கொண்டு வருகிறான் என்று வேதம் சொல்லுது. ஒரு சில நேரங்கள்ல கர்த்தர் என்ன பண்றார், வியாதியை அனுமதிக்கிறார். வியாதி காரணம் பிசாசு தான். சில நேரம் வியாதியை கர்த்தர் அனுமதிக்கிறார். குறிப்பா நீங்க 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றான், 7ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 12:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12:7. அன்றையும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. போதும். 8ஆம் வசனம் சொல்றது, என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தடவை கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு கர்த்தர், என் கிருபை உனக்கு போதும், உன் பலனிடத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். இங்கே பவுலுக்கு கர்த்தர் இந்த வியாதியை, இந்த பலவீனத்தை, இந்த முள்ளை அனுமதித்தார் என்று பார்க்கிறோம். பொதுவாக வியாதி யார் கொண்டு வர்றார், பிசாசு தான் கொண்டு வர்றான். 1000 வருஷம் அரசாட்சி குறித்து நம்ம கிளாஸ் எடுத்தனா, ஆமா, அதுல 100 வயசு, ஆமா 100 வயசுல, ஆமா ஆமா ஒரு பாக்கு எத்தனை வயசுல 100 வயசுல செத்துருவாங்க. அப்ப நீண்ட ஆயுசு, நீண்ட ஆயுசுல 1000 வருஷம் அரசாட்சியா நீண்ட ஆயுசு இருக்குன்னு சொல்லி. காரணம் பிசாசு என்ன பண்ணிடுறாரு, ஆண்டவர் பாதாளத்துல கட்டிடுறாரு. அவன் தான் யாரை விழுங்கலாம் என்ற வகை தேடி சுற்றி தருகிறான். அப்ப நோய் கிருமிகள்லாம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள். நீங்க கொலோசியர் புஸ்தகம் வேதம் சொல்லுது, கண்ணுக்கு தெரிகிறவைகளை, கண்ணுக்கு தெரியாதவைகளை எல்லாம் யார் உண்டாக்கினார், கர்த்தர் உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:16 சொல்லுது, ஆண்டவர் கண்ணுக்கு தெரிந்தவைகளை, கண்ணுக்கு தெரியாதவைகளை கூட அவர் தான் உண்டாக்குறார். கண்ணுக்கு தெரியாத நிறைய உயிரினங்கள் இருக்கிறது, நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிறது, நமக்கு தேவையா இருக்கிறது. ஏன்னா அப்பதான் நம்ம எப்படி ஜீரணம் ஆகுதுன்னா, ஒரு நல்ல ஒரு பாக்டீரியா வயிற்றுக்குள்ள இருக்கு. அதுதான் நம்ம சாப்பிட்டா என்ன பண்ணுது, ஜீரணத்தை என்ன பண்ணுது, அதுக்கு உதவுகிறது. நம்ம உடம்புக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத சில கிருமிகள் இருக்கு. நம்ம இட்லி மாவு அரைக்கிறோம், மறுநாள் என்னது, உடனே நீங்க சுட்டீங்கன்னா இட்லியால ஒரு ஆளை ஒரு 5 இட்லி எடுக்க வச்சிருக்கலாம், கரெக்டா? ஆனா அதை ஒரு நாள் வச்சு சுட்டீங்கன்னா அது எப்படி ஆயிடும், மல்லிப்பூ மாதிரி சாப்பிட்டா. அது காரணம் ஒரு ஃபெர்மெண்டேஷன், ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை கர்த்தர் உண்டாக்கியது. நன்மைக்கு தான், எல்லாமே நன்மை செய்யறதுக்கு. நீங்க புரிந்து கொண்டிருப்பீங்க. பால் என்னாவது தயிரா மாறுது. சிலலாம் தயிர் டெய்லி வேணும், தயிர் இல்லாம சாப்பாடு சிலருக்கு இறங்காது. அதுக்காக காண்டவர் என்ன பண்றாரு, தயிர் ஆக்கிறதுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பூச்சியை கொடுத்துருக்காரு. நமக்கு அந்த பூச்சி இல்லைன்னு வைங்க, கிறிஸ்துமஸ் கேக்கே இல்லை. கிறிஸ்துமஸ் கேக் சாப்பிட்டா அதுல என்ன ஊத்துறோம், ஈஸ்ட்.
பேக்கெட்ல சொல்றான். நான் ஒரு வாட்டி கேக் சொல்லலான்னு நினைச்சேன். ஈஸ்டர் பூத்தாம சுட்டுட்டேன். செங்கலும் கேட்கும் ஒரே மாதிரி தான் இருந்தது. செங்கல் மாதிரி இருந்தது. அப்போ நம்மளுக்கு நிறைய பேர் யூடியூப்ல பார்த்து கேட்க சொல்றான். அவனும் செங்கலை தான் சொல்றான். யூடியூப்ல தான் போடுவான். அது கரெக்டா வருமா வராதா நமக்கு தெரியாது. அதை பார்த்துக்கிட்டு சமைச்சு பாவம் பல குடும்பங்கள் கண்ணீர் விட்டு கிடக்கு. அது குடும்ப தலைவர்லாம் ரொம்ப பாவம். யூடியூப் பார்த்து மனைவிமார்கள் சமைக்கிறாங்க, கணவன்மார்கள் என்ன பண்றாங்க? ஆமா, அதை சாப்பிட வேண்டியது இருக்கு. கத்தநாமத்துக்கு சொத்திரம். அப்போ வியாதி பெரும்பாலும் பிசாசு தான் கொண்டு வருகிறான். ஒரு சில வியாதிகளை கற்றரே என்ன பண்ற? இப்போ பவுலுக்கு அனுபவித்தான் பார்க்கிறோம். நீங்க 2002ஆம் வருஷம் பவுனுடைய கல்லறை ரோம் நகர்ல அவனுடைய கல்லறை இருக்கு. அங்கதான் அவனை தலை வெட்டி கொண்டாங்க. அவன் ஸ்பெயின் நாட்டுல பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்த போது ரோம பேரரசு அவனை கைது பண்ணியது. அவனை ரோமாபுரி கொண்டு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தார்கள். தலையை வெட்டி நீரோ மன்னன் அடங்கி அவனுக்கு பவுனுக்கு 62 வயசு. தலையை வெட்டி என்ன பண்ணாங்க? அவனை கொன்றார்கள். ரத்த சாட்சியம் மறித்தான். 3 தடவை தலை துள்ளி தரையை விழுந்து அவன் மறித்து போனான். அவன் தலை வெட்டின இடம்லாம் இன்னைக்கு நீங்க ரோமுக்கு போனீங்கன்னா அதெல்லாம் அந்த இடத்துல தான் அடையாளங்கள் இருக்கிறது. அது மாத்திரம் தான் அவனுடைய கல்லறை ரோம் நகரில் இருக்கிறது. அது மேல ஒரு சின்ன ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச் கட்டியிருக்காங்க. எத்தனாமத்துக்கு சொல்றோம்? 2002ஆம் வருஷத்துல டாக்டர் ஜார்ஜ் பிலிப் என்கிற இத்தாலிய தொல்லியல் துறை விஞ்ஞானி மற்றும் மருத்துவ விஞ்ஞானிகள் தலைமையில அவன் கல்லறையை உடைச்சி அதை என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி உடைத்தார்கள். அதுல கொஞ்சம் எலும்பு துண்டுகள் சின்ன சின்ன பீஸ் இருந்தது. ஏன்னா செத்து 2000 வருஷம் ஆச்சு. அவன் போட்டிருந்த அங்கி மிச்சங்கள் கடந்த துணி ரொம்ப சீக்கிரம் கிடாது. அது பார்த்தீங்கன்னா அவன் போட்டிருந்தது தங்க கருவேனான ரத்தாம்பர அங்கி. அதனால அது ரெண்டுகள்லாம் இருந்தது. அதை உடைக்கும் போது விஞ்ஞானிகள் என்ன சொன்னாங்க? இந்த நிச்சயமா பாப்பா சொன்னாங்க, பவுனுடைய கல்லறையே இல்ல தங்க சட்டை இருக்கு. அப்போ இது இல்ல, இது ஒரு ரோம பேரரசர் யாருடையாவது இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட்டு, ஆனால் பவுலுடைய எடுத்து என்ன பண்ணாங்க? மரபணு செய்தார்கள். நிறைய ஆய்வு செய்தாங்க. 7 வருஷம். அவங்க அப்பாவுடைய கல்லறை துருக்கியில் இருக்கிறது. அது மாதிரி பவுலுடைய உறவினர்கள் அந்த மரபணு இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணி இது அப்போஸ்தலனாகிய பவுல் என்று கண்டுபிடித்தார்கள். கர்த்தராமத்துக்கு ஸ்தோத்திரம். மரபணு விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருக்கு. அது மரபணு வைத்து எத்தனை வருஷம் பண்ணி செத்து போனாலும் அந்த ஆள் எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தான், எவ்வளவு உயரம் இருந்தான், அவனுக்கு என்னென்ன வியாதி இருந்தது, எப்படி பறிச்சாலும் கண்டுபிடிச்சிடறாங்க. அப்போ விஞ்ஞானிகள் ஒன்று சொல்றாங்க, அவன் மூளையில ஒரு கட்டி இருந்தது, இந்த பிட்யூட்டரி கிளாண்ட், இங்க ஒரு சுரப்பி இருக்கும். நமக்கு அதில் கண்ணீர் அப்படியே வரும். இந்த ஜலதோஷம்னா என்ன? நீராக கொண்டுத அந்த சுரப்பில இருந்து வர தண்ணீர் தான் இதில் அப்படியே கட்டிடும். அதனாலதான் நமக்கு என்ன இந்த சைனஸ் பேக்னு சொல்லி சில பைகள் இங்க இருக்கிறது, அதுல போய் சேர்ந்துட்டு அது இன்ஃபெக்ஷன் ஆகிதான் நமக்கு என்ன ஆயிடுது பிரச்சனை. அப்போ அந்த கிளாண்ட்ல அவனுக்கு ஒரு கட்டி இருந்ததாக விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உலகமே வேந்த ஒரு பெரிய தொல்லியல் துறை ஆய்வு கண்டுபிடிப்பு, மருத்துவ கண்டுபிடிப்பு. கதராமத்துக்கு சுதந்திரம். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனுக்கு 36 வயசுல அவனுக்கு இந்த கட்டியை அனுமதித்தார். 26 வருஷம் அந்த கட்டியோட வாழ்ந்து என்ன பண்ணார்? கட்சி வரைக்கும் அந்த கட்டியில அவனை சாவல. ஏன்னா பெருமிடத்துல என் பேர பூர்ணமா வழங்கன்னு சொன்னாரு. அந்த வியாதி அவன் ஒன்றும் செய்யல. அவன் ரத்த சாட்சியெல்லாம் மறுத்தான், தலை வெட்டப்பட்டு மறுச்சான். கதராமத்துக்கு சுதந்திரம். அப்ப 26 வருஷம் மூளையில கட்டியோடு இன்னைக்கு கூட வாழ முடியாது. இன்னைக்கே இவ்வளவு வைத்தியம் இருக்கிறது. அதுவும் மூளை தலையில ஆபரேஷன் ரெண்டுல ஒண்ணுதான். அப்படிதானே? படிக்கிறதே அபூர்வம். அப்படி படிச்சு வந்தா கூட பெரிய அளவுல ஒரு பலன் இருக்காது. ஆனா 26 வருஷம் அந்த கட்டியோடு கத்தர் அவனை நடத்தினான். கத்தராமத்துக்கு சொல்றோம். அப்ப 1-2 பேர் கத்தர் வியாதியை அனுபவித்தார். பவுலுக்கு ஒரு முள்ள குடையான ரொம்ப பெருமைக்காரன் பவுல். அவங்க அப்பா பெரிய பணக்காரர், ஒரு அரசர், துருக்கியில ஒரு அரசர். அதனால பெருமை வந்துடக்கூடாதுக்காக, அதனால அந்த அவங்க பெருமையை பேசணும் தான். அதனால ஆண்டவர் பெருமை உள்ள தேவன். அவன் எதிரி யாருன்னா நம்ம பெருமை தான். பெருமையை பேசினா ஆண்டவரே என்ன பண்ணுவாரா? எதிர்த்து நிற்பா. ஆண்டவர் எதிர்த்துனா நம்மளை தாங்க முடியாது. அதனாலதான் சொன்னார், கேட்டார், இப்ப உனக்கு பெருமையா நான் உனக்கு எதிர்க்கணுமா? வியாதியானவன வியாதி போதுட்டான். கதராமத்துக்கு.
அப்போ ஒன்று ரெண்டு பேருக்கு கர்த்தர் இப்படி அனுமதிக்கிறார் இல்லையா? பெரும்பாலான வியாதிகள் பிசாசு என்ன பண்றான், நமக்கு கொண்டு வருகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஆண்டிலே நான் உன்னை சுகமாக்கி உனக்கு ஆரோக்கியம் தருவேன்னு சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுல 1937 வரைக்கும் 1937 வரைக்கும் ராக்ஃபெல்லர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார். ஏற்கனவே அவரை பத்தி நான் சொல்லியிருப்பேன், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்னைக்கு வாழ்ந்த பணக்காரங்க உலகத்துல பெரிய பணக்காரர் ராக்ஃபெல்லர். ராக்ஃபெல்லர் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தேசத்தை சார்ந்தவர். ஓஹியோ அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலம் இருக்கிறது அமெரிக்காவில். கிளீவ்லாண்டுன்னு ஒரு பட்டணம் இருக்கு, அங்கதான் இருந்தாரு. உலகம் ஃபுல்லாக ஒரு சொத்து இருந்தது. இந்தியாவில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயதாக இருக்கும் பொழுது பிள்ளைங்களுக்கு உதவி செய்வாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, அரிசி கொடுப்பாங்க, புட்டு அரிசி வரும், பால் பவுடர் வரும். நான் சின்ன வயசாக இருக்கும்போது. இப்போ அரசாங்கமே என்ன பண்ணுது, சத்துணவு கொடுக்கறது, காலை உணவு. இப்போ இன்னைக்கு இருக்கிற அரசு, தமிழக அரசு காலை உணவு கொடுக்கிறது. அவர் எல்லாருக்கும் மடிக்கணினி கொடுக்கிறார்கள். யாருக்கெல்லாம் 10 லட்சம் பேர் கொடுக்குறாங்க. ஆமா, ஸ்கூல் படிக்கிற பசங்க கிடையாது நினைக்கிறேன், எல்லாம் கல்லூரி ஐடிஐ பாலிடெக்னிக் தனியார் கல்லூரியில் படிக்கிறவங்க கூட கொடுக்குறாங்க. அவன் கவர்மெண்ட்ல ஃபீஸ் கட்டி வருஷம் 1 லட்சம் ஃபீஸ் கட்டி 2 லட்சம் ஃபீஸ் கட்டி படிக்கிறவங்க கொடுக்க போறாங்க. அப்படி ஒரு திட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. நல்ல லேப்டாப் நல்ல விஷயம் தான். லேப்டாப் ஒரு மனிதனுக்கு தேவை. எத்தனாமத்துக்கு ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தினா தேவை. அதை வச்சு கேம் விளையாண்டா வேலைக்கு ஆகாது. சிலர் கேம் அடிக்ஷன்ல வந்து என்ன பண்றாங்க, தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். சார் கத்தநாமத்துக்கு சுந்தரம் நல்ல விஷயம்தான். அப்போ இந்த ராக்ஃபெல்லர் பார்த்தீங்கன்னா 53 வயதா இருக்கும் பொழுது அதிகமாக சுகவீனப்பட்டார். உலகத்துல பெரிய பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர். உடனே உலகத்துல இருக்க எல்லா வைத்தியமும் பண்ணாங்க, எல்லா மருத்துவம். ஏன்னா பணம் இருந்தா போதும், டாக்டர்லாம் வந்து கியூ கட்டி நிற்பாங்க, அப்படிதானே? ஆஸ்பத்திரி பார்க்க எல்லா ஆஸ்பத்திரியும் பார்த்தாங்க. அவர் பார்த்தீங்கன்னா தலையில இருக்க முடி, இந்த புருவத்தில் இருக்க முடி, இந்த உடம்புல இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போச்சு. அவருக்கு ஒரு கொடிய வியாதி வந்துட்டு வயிற்றுல. அவர் என்ன சாப்பிட்டாலும் தின்னாங்காது, உடம்புல போய் சத்து சேராது, நடக்க முடியாம போயிட்டாரு, படுக்கையில போயிட்டாரு. அவர் கை பிடிச்சு தான் தூக்கணும், அந்த சூழ்நிலைக்கு போயிட்டாரு. அது வரைக்கும் 16 வயசுல வந்து உழைச்ச மனுஷன், ஒரு ஏழை தான், படிக்க கூட முடியாத ஒரு ஏழை வீட்டை சார்ந்தவன் அவ்வளவு பெரிய பணக்காரனாய் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 53 வயசுல வியாதி வந்துச்சு. டாக்டர் தான் சொல்லிட்டாங்க, ஐயா நீங்க 54வது பிறந்த நாளை பார்க்கவே முடியாது, நீங்க என்ன பண்ணுவீங்க, கட்டாயம் மறிச்சிருவீங்க. அதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க, என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. கெடு கொடுத்துட்டாங்க. உலகத்தின் தலை சிறந்த டாக்டர்களால் கூட அவரை காப்பாற்ற முடியல. அவர் உள்ள உடஞ்சி போச்சு, படுக்கைக்கு போயிட்டார். அப்போ படுக்கையில இருந்து அவர் உடனே அப்பதான் வந்து அவருக்கு ஆண்டவரை தேடணும். ஒரு மனுஷன் நல்லா இருக்கும் போது என்ன பண்ண மாட்டான், தேடவே வெரி பிஸிமா. ஆண்டவர்கிட்ட பேசவும் மாட்டான், ஜெபிக்க மாட்டான். ஆனால் எப்போ பிரச்சனை வருது அப்போதான் நம்ம கத்துற. அது இயற்கை, மனிதனுக்கு அது இயற்கை. அதே மாதிரி அப்பதான் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார், அதிகமாக தேட ஆரம்பித்தார். ஒரு பைபிள் எடுத்து வாசிச்சார். அப்பதான் அந்த மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சார். ஆரோக்கியம், நீதியின் சூரியன் உண்மையில் உதிக்கும், சட்டை கீழே ஆரோக்கியம். அது படிச்ச உடனே ஆண்டவரே அப்ப பேசுற மாதிரி இருந்தது. ஒரு மனதுல ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் வந்தது, கொஞ்சம் தெம்பு வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், நான் சர்ச்சுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒஹாயோவில் கிளீவ்லாண்ட் என்கிற அந்த பட்டணத்துல அன்னைக்கே வந்து பேப்டிஸ்ட் சர்ச் இருந்தது, நார்த் பேப்டிஸ்ட் சர்ச். அன்னைக்கே ஞானஸ்நானத்தை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் கொடுக்கிற சபை. இந்த உலகத்திலே பேப்டிஸ்ட் சபையில் தான் ஞானஸ்நானத்தை கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் வில்லியம் கேரி அப்படின்னு ஒரு மிஷினரி வந்தார். அவர் தான் முதல் ஞானஸ்நானம் கொடுக்கிற பேப்டிஸ்ட் மிஷினரி. 18ஆம் நூற்றாண்டில் வந்தார். அவர் எல்லா ஊழியர்களும் அவரை என்ன பண்ணாங்க, அவர்கிட்ட சண்டைக்கு வந்து அவரை துரத்திட்டாங்க. கல்கட்டாலேருந்து அவர் வந்து செராம்பூர் போய் அதுக்கப்புறம் 8 வருஷம் ஒரு ஆளுங்க ரட்சிக்கப்படல. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அதுக்கப்புறம் 8 வருடம் கழித்து
ஒரே ஒரு ஆள் கிருஷ்ணன், ஒரு மனிதன், ஒரு பிராமணன் சகோதரன் பண்றான், ரட்சிக்கப்பட்டு அவன் தான் ஞானஸ்நானம் பெற்றான். இந்தியாவிலே முதல் ஞானஸ்நானம் பெற்ற ஆள் பேர் என்ன? கிருஷ்ணன். அப்புறம் அவருக்கு ஞானஸ்நானம் பேர் பால், கிருஷ்ணன் பால். இந்த கிருஷ்ணன் பால் தான் நிறைய கிறிஸ்தவ பாடல்கள் எழுதினவர். அல்ல, நீங்க வெள்ளைக்காரெல்லாம் பாடுறான் பாருங்க, இங்கிலீஷ் பாடல் வெளிநாடுகள்ல, அந்த பாடல்கள் வெளிநாட்டிலையும் பாடப்படுகிறது. கட்டணாமத்துக்கு சோத்ரம். அந்த பாடல்கள்லாம் நிறைய எழுதுனது யாருன்னா கிருஷ்ணன் பால். அதான் இந்தியாவிலே முதல் ஞானஸ்நானம் பெற்றவர். அந்த மாதிரி இந்த பேப்டிஸ்ட் சபை, அந்த சபைக்கு கொண்டு போனாங்க, அவரை கூப்பிட்டு போனாங்க. அங்க போன போது பாஸ்டர் பாருங்க, பிரசங்க வேலையில இதை வச்சுதான் பிரசங்கம் பண்ணாரு. அவருக்கு ஒரு ஆச்சரியம், நம்ம பைபிள் வாசிக்கும் போதும் இந்த வசனம் தான், இங்க வந்தாலும் என்னாச்சு வசனம். அப்புறம் ஆண்டவர் தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார். நான் மிச்சம் ஆண்டவரே எனக்கு நீங்க ஜீவனை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்வேன். என்னுடைய பணம் எல்லாம் அவர்கிட்ட வந்து ஒரு இன்னைக்கு மதிப்புப்படி ஒரு 150 லட்சம் கோடி இருந்தது. எவ்வளவு இருந்தது? 150 லட்சம். இந்திய கடன் அடிச்சிடலாம். நம்ம இந்தியாவுக்கு நிறைய கடன் இருக்கிறது. இந்த கடன் எல்லாம் என்ன பண்ணிடலாம்? அடைச்சிடலாம். அப்போ ஒரு ஒப்பு கொடுத்தார் பாருங்க, ஒப்பு கொடுத்தார், அதன்படி செய்ய ஆரம்பித்தார். வாரத்துல 2 நாள் சர்ச்சில் தான் இருப்பார். உலக பணக்காரன். நம்ம பணக்காரன் சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க 2 நாள் என் முன்னாடி வந்து நிலுங்கணும், நான் தான் உலக பணக்காரன். ஆனா சர்ச்சுக்கு போயிட்டார் வாரத்துல 2 நாள். அது ஞாயிற்றுக்கிழமை போக, ஞாயிற்றுக்கிழமையும் போவாரு, அது போக வாரத்துல 2 நாள். அப்ப எத்தனை நாள் சர்ச்சில்? 3 நாள். சண்டே ஸ்கூல் அவர் எடுக்க ஆரம்பிச்சிட்டார். சர்ச்சை வந்து 9:30 ஆரம்பிக்கும் காலையில. அவர் எத்தனை மணிக்கு போவார் சர்ச்சைக்கு? ஒரு 8:30 போயிடுவார். அவர் வச்சிருந்த கார் அன்னைக்கு யாருக்கையும் கிடையாது, உலகத்திலேயே பெரிய பணக்காரன். நேரா வருவாரு, தொடப்பு எடுப்பாரு. தொடப்பானா நம்ம ஒரு குச்சி தொடப்பம் கிடையாது, அங்க வேற கிளீன் பண்ற டஸ்டர் கிளீன் பண்ணுவாரு, மாப் அடிப்பாரு. ஆமா, உண்மை, நான் சொல்றது சத்தியம், வரலாறு. சேனலாம் போடுவாரு. அதுக்கப்புறம் நம்ம ஜனங்க ஹாயா ஆடி அசைஞ்சு வருவாங்க. 9 சர்ச்சைக்கு 12 மணிக்கு வர முடிக்கிற ஆமேன்னு போனவங்களாம் இருக்கான். காலடி எடுத்து வைக்கும் போது என் ஆத்மாவே கத்தரை சோதரி, அதுக்கு கவலைப்படாம வருவான். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும், என் ஆத்மாவே கத்தரை சோதரி சொல்ற போது கரெக்டா வந்துடும். அதுல கரெக்டா இருப்பாங்க, ஒரு நாள் ஒரு மிஸ் ஆக மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு வந்தாலே போதும், அவங்களுக்கு ஏதோ ஒரு அட்டண்டன்ஸ் போட்டாலே போதும். ரயில்வே ஸ்டேஷன்ல கரெக்டா போயிடுவாங்க. ஏரோப்ளைன் பிடிக்க கரெக்டா போய், லேட்டா போனா பிளேன்ல ஏற்ற மாட்டான். போர்டிங் பாஸ் தான் வாங்கணும், முன்னாடியே போகணும், அதுக்கெல்லாம் போயிடுவான் கரெக்டா. ஆனா ஆண்டவருக்கு மாத்திரம் தான் அப்படி. ஆனா அவர் என்ன பண்ணுவார், 1 மணி நேரம் முன்னாடியே போய் ஃபுல்லா ட்ரெயின் பண்ணுவாரு. பாஸ்டர் கூட போவார். பாஸ்டருக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் மாதிரி ஆயிட்டார். அவ்வளவு பெரிய பணக்காரன். ஆனாலும் செல்வம் குறையவே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா 44 வருஷம் கர்த்தர் அவருக்கு ஆரோக்கியம் கொடுத்தார். அன்றிலிருந்து 44 வருஷம் அவர் உயிரோடு இருக்க கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை வயசு செத்து போனாரு? 97 வயசு. எத்தனை வயசு? 54 வயசு. நீ பார்க்க மாட்டேன்னு சொன்ன அந்த மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்டாங்க. ஆனா கர்த்தர் கைவிடல. காரணம், அவர் நீதியின் சொல்லினாய் அந்த ராக்ஃபில்லர் மேல் உதித்தார். அவர் செட்டைக்கிலே ஆரோக்கியம் இருக்கிறதுனால கர்த்தர் ஆரோக்கியம் கொடுத்தார். எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார்? 44 வருஷம். 97 வயசுல மறிச்சு போனார். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 லட்சம் கோடியை என்ன பண்ணார்? செலவு பண்ணார். எவ்வளவு செலவு பண்ணாரு? 30 லட்சம் கோடி செலவு பண்ணி நிறைய சர்ச்சை கட்டி கொடுத்தார், நிறைய ஊழியம் செய்தாரு. அது மாத்திரம் நிறைய மருந்து, ஆன்டிபயோட்டிக், மெடிசன் எல்லாம் நீ கிடையாது, அவர் தான் கண்டுபிடிக்கிறாரு, பணம் கொடுத்தாரு. போலியோ சொட்டு மருந்து, நிறைய வியாதிக்கு மருந்து, நிறைய உலகம் உள்ள இருக்க அத்தனை ஏழை மக்களுக்கும் உதவி செய்ய எவ்வளவு கொடுத்தாரு? 30 லட்சம் கோடி. 30 ரூபா கொடுத்தாலே அப்படியே கால ரத்தி கொடுக்குற காலம். அவர் எவ்வளவு கொடுத்தாரு? 30 லட்சம் கோடி. அப்போ ஒரு ஆரோக்கியத்தை எப்படி கொடுத்தாரு அந்த ராக்ஃபில்லர் கொடுத்தாரு, அதே போல ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு என்ன பண்ண போறாரு இந்த ஆண்டுல கொடுக்க போறாரு. நீங்க கேட்கலாம், இந்த ஆண்டு ஆரம்பமே சரியில்லையே. ஆரம்பம் சரியில்லை தான்.
எடுத்த உடனே போர் செய்தியா கேட்கணும், அப்படிதானே? சவுதி அரேபியா மற்றும் UAE நாடுகளுக்கு இடையே யுத்தம். தோஷம் பிறந்த உடனே ஒற்றுமையா இருந்த அரேபிய நாடுகள் இன்னைக்கு சண்டை போடுறாங்க. பயங்கர போர். ஈரான்ல பயங்கரமான போராட்டம். மக்கள் நிறைய சேர்ந்து போயிட்டாங்க. அது செய்தியே இல்லை. அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, பக்கத்துல வெனிசுலான்னு ஒரு நாடு இருக்கு, பக்கத்து நாடு. அங்கே ஒரு நிக்கோலஸ் மதுரோன்னு ஒரு ஆள் இருக்கான், ஒரு கொடுங்கோலன். ஒரு 13 வருஷமா ஜனாதிபதியா இருக்கிறான். அவன் பயங்கர, அவைக்கு மக்கள் ரொம்ப நல்ல ஆட்சியாளர் இல்லை. சனிக்கிழமை இரவு அமெரிக்க ராணுவம் போய் அவன் அரண்மனைக்குள்ள பூந்து அவன் நல்லா ஜாலியாக தூங்கிட்டு இருந்தான். அவனும் அவன் மனையும் தூக்கத்திலே அவங்களை கைது பண்ணி சங்கிலி போட்டு கட்டி கண்ணை கருப்பு துணியால கட்டி அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. எங்கேருந்து? அவன் நாட்டில் வந்தான் ராஜா. அவன் நினைச்சு கூட பார்த்துக்க மாட்டான். நம்மள ஆட்டவும் முடியாது, அசைக்க முடியாது, நான் தான் ஏன் ராஜா அப்படின்றதுமே. பாருங்க, ட்ரம்ப் இருக்காருங்க, ட்ரம்ப் அவங்க அரசு அதை செய்து விட்டார். இப்போ சங்கிலியோடு கட்டப்பட்டு இன்னைக்கு சிறையில் இருக்கிறார் அமெரிக்கால. நேற்று நியூயார்க் நீதிமன்றத்தில் வந்தாங்க. பார்க்க பாவமாக தான் இருக்கு. ஆனா பாருங்க எப்படிலாம் நடக்குது. இந்த ஆண்டு இது வரைக்கும் வரலாற்றுல நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. பைபிள்ல பார்த்துருக்க மனாசேன ஒரு ராஜா இருந்தான், யூதா தேசத்து ராஜா. அவனை பாபிலோனியர் வந்து படையெடுத்து அவனை வெங்கல சங்கிலினால கட்டி அவனை எடுத்து கொண்டு போய் சிறையில் வைத்தார்கள். காரணம், அவன் என்ன செஞ்சான்? சொந்த பிள்ளையை நரபலி கொடுத்தான், விக்கிரகாராதனை செய்தான், தேவாலயத்துக்குள்ள விக்கிரத்தை கொண்டு வச்சான். எருசலேம் தேவாலயம் சாலமனை கொண்டு கர்த்தர் கட்டி கொடுத்த பிரம்மாண்ட தேவாலயத்துக்குள்ள என்ன வச்சான்? விக்கிரகத்தை வைத்தான். அதனால கர்த்தர் அவனை தண்டிச்சார். வெங்கல சங்கிலியை கட்டி அவனை தரத்தரம் எடுத்துக்கொண்டு போட்டார். ஆனா அங்க போய் மன்னிப்பு கேட்டான், ஜாம் பண்ணா, மனம் திரும்பினா. ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவர். அதனால என்ன பண்ணாங்க, சிறையில் போய் திருப்பி அவனை மறுபடியும் யூதா தேசத்துல சிங்காசனத்துல கர்த்தர் உட்கார வைத்தார். சொல்லுவோமா? மறுபடியும் அவனை கட்டி எழுப்பினார். அத மாதிரி ஒரு சமூகம் பைபிள தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப நிக்கோலஸ் மதுரோ என்கிற வெனிசுலா அதிபருக்கு இப்ப ஏற்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஆரம்பமே சரியில்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பூமியின் ஜனங்களையும் காரியங்கள் மூடும், ஆனா நான் உண்மையில் கர்த்தர் உன் மேல உதிப்பார். ஒரு பக்கத்துல 1000 பேர் விழுந்து போவாங்க, 10,000 பேர் கூட அவங்களுக்கு அழிவு வர விழுவாங்க. ஆனா அது என்ன ஆகுது? நம்ம அணுகா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த 2026 ஆண்டு ஒரு சிறந்த ஆண்டா இருக்க போகிறது. ஒரு அலையை சொல்லுவோமா? ஒரு அலையை சொல்லுவோம். அப்போ இந்த ஆண்டுல கர்த்தர் நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை வாக்களித்திருக்கிறார். போன வருஷம் நல்ல ஆரோக்கியம் இல்லை, நிறைய மருத்துவ செலவாச்சு. ஆனா இந்த ஆண்டு நீங்க வாக்குத்தத்தை பிடிச்சீங்கன்னா, இதை பிடிச்சி ஜாப் பண்ணீங்கன்னா, இதை விசுவாசித்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ஆண்டுல கர்த்தர் ஆரோக்கியத்தை கொடுப்பார். ஆரோக்கியம் உண்டாகும். தேவனால் உண்டாத காரியம் ஒன்றும் இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்ற, நீங்க புறப்பட்டு போய் கொடுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். ஒரு வாட்டி வாசிங்க, மல்கியா 4:2 அந்த 2வது பகுதியை வாசிங்க. நீங்க புறப்பட்டு போய் கொடுத்த கன்று போல வளருவீர்கள். அப்படித்தானே? ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தை கொடுக்கிறார். உனக்கு ஆரோக்கியம் தர வேண்டாம். 2வது கொடுத்த கன்று போல வளர்ச்சி. ஒரு வளர்ச்சி ஆண்டா இந்த 2026 ஆண்டு இருக்கிற ஊழியத்துல வளர்ச்சி, ஆவிக்குரிய நிலையில வளர்ச்சி, விசுவாசத்துல வளர்ச்சி, ஜெப ஜீவியத்துல வளர்ச்சி, தொழில் வேலையில வளர்ச்சி, பொருளாதாரத்துல வளர்ச்சி, வேலை மற்றும் பிள்ளைகள் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லாத்தையும் ஒரு வளர்ச்சியை நான் தருவேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு அதுதான் சொல்ல சொன்னார். அவர் சொன்னதான் சொல்றேன், உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார். உங்களுக்கு இந்த வாசம் தான் பாருங்க, எத்தனை சொல்லு. அப்போ இது வளர்ச்சி நாடா இருக்க போகுது. இது வளர்ச்சி நாடா இருக்க போது ஆண்டவர் எப்படிப்பட்ட வளர்ச்சியை கொடுக்க போறார்? கொடுத்த கன்று போல ஒரு வளர்ச்சி. நீங்க கன்றுனா அந்த மாட்டுடைய கண். நீங்க பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி, நம்ம யாரெல்லாம் கண்ணுக்குட்டியை தூக்கிறீங்க? பிறந்த கண்ணுக்குட்டி யாராவது தூக்கிறீங்களா? அது ஒரு 14 கிலோ இருக்குமா. நம்ம பொதுவாக நினைச்சு சின்ன அந்த நாட்டு பஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். நான் சொல்றது நல்ல நார்மல் மாடு. தமிழ்நாட்டில் நாட்டு பஸ் ரொம்ப குட்டியா இருக்கும். அது கண்ணுக்குட்டி
ரொம்ப வெயிட் கம்மியாக. நான் நார்மலாக சொல்கிறேன், இந்திய மாடுகளை நான் நார்மலாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிலோ குட்டி கட்ட உடனே எவ்வளோ இருக்கும், எவ்வளோ சைஸ் இருக்காது கண்டுபிட்டி, ஒரு 14 கிலோ இருக்கும். அதுக்கப்புறம் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 32லேருந்து 36 கிலோ எடை கூடும். நம்ம மனித குழந்தை பிறக்கும் போது 3 கிலோ இருந்ததுன்னா பெரிய ஆசீர்வாதம். 3 கிலோ இருந்தது, 3 கிலோ. ஒரு 4 கிலோ இருந்தால் பெரிய பிரச்சனை, வயிற்ற கீழே தான் எழுதணும், சிசரின் வெளியே வராது. ஆமாம், சில பிள்ளைங்கள்லாம் 900 கிராம்ல பிறக்குது. ஒரு தம்பி, நமக்கு தெரிஞ்ச தம்பி, நல்லா யூத் மினிஸ்ட்ரி நல்லா ஈடுபாடாக இருக்கிறான். அவன் பிறக்கும் போது 900 கிராம். அவனை இவ்வளோதான் இருந்தான். அவனை கொண்டு அந்த பெட்டி, அந்த இன்குபேட்டரில் வச்சு இன்னைக்கு கத்தர் அவனை ஒரு தொட்டு அவனை ரட்சித்திருக்கிறார். கத்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த நம்ம மனுஷ குழந்தை ஒரு மாசத்துல எவ்வளோ ஆகும்? 3 கிலோவில் பிறக்கிற குழந்தை மிஞ்சி போனால் ஒரு 1/2 கிலோ ஏறும், அப்படிதானே? ஒரு 4 கிலோ கூட ஆகும். சில குழந்தை தேங்கி கூட போகும், 3லேருந்து 2.5 கூட ஆகும். ஆனால் கண்ணுமட்டி அடுத்த மாசத்துல 50 கிலோ ஆயிடும். முதல் மாசத்துல எவ்வளோ ஆயிடும்? வேகமான வளர்ச்சி. 14 கிலோ பிறக்கிற கண்ணுக்குட்டி முதல் மாசத்துல 50 கிலோ ஆயிரும். இப்படி 35 கிலோவா கூடி ஒரே வருஷத்துல 300 கிலோக்கு மேல தாண்டி வந்துடும். கத்தநாமத்துக்கு முழு சைஸ் மாடாயிரும் வளர்ச்சி. இப்போ நம்ம மனிதர்கள் 21 வயசு வரைக்கும் வளரும், அப்படிதானே? பொதுவாக சொல்லுவாங்க 21 வயசு வரைக்கும் வளர்ச்சி, அப்படிதான் டாக்டர் சொல்றாங்க. 21 வயசு வரைக்கும் வளருவான். அப்போ முழு மனிதன் வர்றதுக்கு எவ்வளவு காலம் ஆகுது? 21 வருஷம் வளர்ச்சி. ஆனா அந்த கண்ணுக்குட்டி இந்த 21 வருஷம் வளர்ச்சியை ஒரே ஆண்டுல அடைகிறது. அதே போல ஆண்டவர் சொல்றாரு, இந்த கொடுத்த கன்றா போல இந்த ஆண்டுல நான் என்ன பண்ண போறேன்? வளர செய்ய போறேன். மிக அதிகமான ஃபாஸ்டஸ்ட் growth, மிக அதிகமான ஒரு வளர்ச்சி. 21 வருஷத்துல காண முடியாத ஒரு வளர்ச்சியை இந்த 2026 நான் என்ன பார்ப்பேன்? தருவேன் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய வளர்ச்சி. 2010ஆம் ஆண்டுல ஒரு தம்பி நம்ம அலுவலகத்தில் தங்கியிருந்தான். வடபழனியில நமக்கு அப்போ அலுவலகம் இருந்தது, ஊழிய அலுவலகம். அங்கே அவன் தங்கியிருந்தான். அவன் ஒரு நல்ல பக்தியான நல்ல பையன். அவங்க வீட்டுக்கு ஒரே பையன். அவங்க அப்பா வேலூர் மாவட்டத்தில் ஒரு பேங்க்ல ஏடிஎம்ல செக்யூரிட்டி கார்டு. ரொம்ப குறைந்த சம்பளம். அவன் நல்ல பக்தியான குடும்பத்தை, நல்லா சண்டே ஸ்கூலுக்குலாம் போவான், நல்லா பாடுவான், நிறைய வசனம்லாம் தெரியும், நல்லா ஜோம் பண்ணுவான், நல்லா கொஞ்சம் தடியா இருப்பான், நல்லா பேசுவான் அந்த பையன். அவன் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் தான் படித்தான். ஆங்கில மீடியம் படிக்கலாம், வீட்டில் தொட்டு இல்லை. அவங்க அப்பாவுக்கு சின்ன சம்பளம். ஒரு செக்யூரிட்டினா, அது கிராமத்தில் செக்யூரிட்டினா பாருங்க ரொம்ப கம்மி. சென்னையில் பெரிய சம்பளம் இல்லை செக்யூரிட்டிக்கு. தமிழ் மீடியம் படித்தான். அவனுக்கு ஒரு ஆசை, இல்லையா, இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை. அப்போ கவுன்சிலிங் போட்டான். அவனுக்கு ரொம்ப பெரிய மார்க்கும் கூட இல்லை. அவனுக்கு ஏதோ ஒரு 70% வாங்கினான். கவுன்சிலிங் போட்டான். அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கணும்னு நினைச்சான், கவர்மெண்ட் சீட்டு. ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்கவே இல்லை. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2010 தான் இந்த ரோபாட்டிக்ஸ்னு ஒரு பாடம் அங்கே வந்த புதுசு. ரோபாட்டிக்ஸ்னா இயந்திர மனிதவியல். இன்ஜினியரிங்ல புதுசாக வந்த பாடம். அது சேர்றதுக்கு ஆளே இல்லை. ஏன்னா அது படித்தா வேலை கிடைக்காது. நம்ம ஆளுங்களாம் என்ன படிப்பாங்கன்னா வேலை கிடைக்கிற மாதிரி தான் படிப்பாங்க. அன்னைக்கு மெக்கானிக்கல் ரொம்ப டிமாண்டில் போயிடுச்சு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அப்புறம் ஐடிலாம் வந்த புதுசு, ரொம்ப டிமாண்ட். இப்போ ரொபாட்டிக்ஸ் சேர்றான், இன்னைக்கு டேட்டா சயின்ஸ் சேர்றாங்க, இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம் படிக்கிறாங்க. இன்னைக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்கு. அது தேவையாக இருக்கிறது. கத்தநாமத்துக்கு சொல்றேன். அன்னைக்கு அப்படி இல்லை. அதனால யாருமே ரொபாட்டிக்ஸ் சேரல. இவனை கூப்பிட்டு இதுலதான் இடம் இருக்கு, இஷ்டம் தான் சேரலையா போட்டாங்க. அவனும் பார்த்தான், வேற வழி இல்லை, கவர்மெண்ட் சீட்டு, இவன் தான் முதல் பட்டதாரி, அதுல வர அவனுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். வேற வழி இல்லாம போய் அந்த ரோபாட்டிக்ஸ்ல போய் சேர்ந்தான். அங்க போய் சேர்ந்த பிறகு படிக்க அவனுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. முதல்ல என்னன்னே தெரியாது. அவன் தான் ஒன்றும் தெரியாது. அவனுக்கு தான் அவங்க அப்பாவும் படித்தவள் இல்லை, அவங்க அம்மா படித்தவங்க கிடையாது. அப்புறம் ஒரு ஆர்வம் வந்து விட்டது. நல்லா படிச்சான். ரொபாட்டிக்ஸ் அரியர்ஸ் இல்லாம பாஸ் பண்ணான். தமிழ் மீடியம் பையன், கஷ்டம், பாஸ் பண்ணிட்டான். பாஸ் பண்ணிட்டு வேலூர்ல வேலையே கிடையாது. ரொபாட்டிக்ஸ்க்கு சென்னையில வேலை இல்லை. அன்னைக்கு இந்தியாவில வேலை ரொம்ப குறைவு. வேலூர்ல எங்க வேலை கிடைக்கும்? வேலூர் சின்ன ஊர் தானே. அவன் சென்னைக்கு வந்தான்.
சென்னையில் இந்த கோயம்பேடு இந்த கத்திமரம் அந்த ரோடு இருக்கு பாருங்க, ஜவஹர்லால் நேரு சாலை, அது பேரு கோயம்பேடு 100 அடி சாலை. அதில் ஒரு சின்ன கம்பெனியில் அவனுக்கு வேலை கிடைச்சது. 6000 ரூபா சம்பளம். 4000 அனுப்பிச்சிருவான். அவன் வீட்டுக்கு தேவை எவ்வளோக்கு அனுப்புவான். 2000 வச்சுட்டு தான் அவன் என்ன பண்ணுவான், அம்மா வீட்டில் தான் சாப்பிடுவான். 3 வேலை வேற எங்கேயும் சாப்பிட முடியாது. இப்போ 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குது நினைக்கிறேன் அம்மா வீட்டில். அம்மா வீட்டில் இப்போ இருக்கா? இருக்கு. 1 ரூபாய்க்கு இட்லி கிடைக்குதோ இருக்கும். கரெக்ட். அன்னைக்கு ரொம்ப குறைவான காசு. அதை வச்சு ஒரு சந்தோஷமா இருப்பான். நல்லா இப்போ துளிச்சு பாடிட்டே இருப்பான். நான் கேட்டேன் அவனை, என்னடா எப்படி இருக்கேடா, 6000 சம்பளத்தை வச்சு எப்படா வாழ்வாத, 4000 ரூபாய் கொடுத்துருக்கியே, எவ்வளோ காலண்டா ஓட்டுவ, ஏன்டா படிச்ச ரொபாட்டிக்ஸ் கேட்டேன். நம்ம அளவில் தான் தங்கியிருந்தான். அவன் சொன்னான், அங்கிள் எனக்கு என்ன நீங்க வேணா பாருங்க, நான் கொளுத்த கன்ற போல கர்த்தர் என்ன பண்ணுவார், என்ன வளர செய்வேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஒரு வாக்கு தத்துவம், அந்த வசன வாக்கு தத்துவம். அடுத்த வருஷம் பாருங்க எனக்கு 10 லட்சம் சம்பளம் தான். கொஞ்சம் ரொம்ப பேசுவாங்க உடனோட. நான் சொன்னேன், ஏதோ உளறான் போல இருக்குன்ட்டு நானும் கண்டுக்கல. அப்படியாடா, சரி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அதுவே சொன்னான், நான் வந்து 10 லட்சம் சம்பளம் வாங்கிட்டு உங்களை வந்து பார்ப்பேன் அப்படின்னு அடுத்த வருஷம். சரிதான் சொல்றாங்க விளையாட்டு பையன் அப்படின்னு நானும் அதை கண்டுக்கல. அப்புறம் கொஞ்ச நாள் தங்கியிருந்தான். அப்புறம் போயிட்டான். இங்கே போனாலும் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம அலுவலகத்தில் தங்கியிருந்தான். அப்புறம் போயிட்டான். 1 வருஷம் கரெக்டாக ஆச்சு. எனக்கு ஃபோன் பண்ணான். ஜப்பான் நாட்டு ஃபோன் நம்பர்லேருந்து ஒரு கால் வந்தது. நானும் எடுத்தேன், என்னடா வெளிநாட்டு ஃபோனாக இருக்கேன் அப்படின்னு. அப்போ சொன்னால், நான் என்ன பேசுகிறேன், எனக்கு தெரியுதானா, தெரியுது பாருங்க, உங்களை பார்க்கணும் அப்படின்னா. நான் இப்போ ஜப்பானில் இருக்கேன், அடுத்த வாரம் இந்தியா வரேன், உங்களை பார்க்கணும் அப்படின்னா. சரி பாப்பா அப்படின்னு. அதே மாதிரி வந்தான். அவனுக்கு வந்து இங்கே சென்னையில் பெரிய ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. சென்னையில் மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டிருந்தாங்க. ஒரு நல்ல கார் அவனுக்கு வந்து அவன் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணிச்சு. அந்த காரில் தான் என்னை பார்க்க வந்தான். அப்போ சொன்னான், அங்கிள் போன வருஷம் 6000 ரூபாய் சம்பளம் வாங்கும்போது சொன்னேன் அங்கிள், கர்த்தர் என்னை வந்து என்ன பண்ணுவார், கொடுத்த கண்டு போல அதை வளர செய்வான்னு சொன்னேன் பாருங்க. அதே மாதிரி எனக்கு இப்போ நான் 10 லட்சம் சம்பளம் வாங்குறேன் அப்படின்னா, நான் டயர்டான ஒரு கார் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ கூட வேலையாக தான் இந்த கம்பெனி வேலையெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு அப்படியே ஒன்றுமே ஓடலை. எனக்கு 1 வருஷத்துல 10 லட்சம் சம்பளம் தான், 6000 சம்பளம். அதுதான் கொடுத்த கன்று போல ஒரு வளர்ச்சி, கற்பனை கெட்டாத ஒரு வளர்ச்சி. எவனும் நம்ப மாட்டான். இன்னைக்கு கூட அதை நம்ப முடியல, ஆச்சரியமா இருக்கிறது. அதே போல ஒரு வளர்ச்சியை தான் ஆண்டவர் இந்த ஆண்டுல தருவேன்னு சொன்னார். உங்களுக்கு எனக்கு தெரியாது, கொடுத்த கன்று இப்படிலாம் வளரும்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னதுனால உங்கள்கிட்ட சொல்றேன். உங்களுக்கு ஒரு கொடுத்த கன்ற போல ஒரு வளர்ச்சி எல்லா நிலையிலும், ஊழியம், ஆவிக்குரிய நிலைமை, அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கை, தொழில், வேலை, பொருளாதாரம் குறிப்பாக ஒரு வளர்ச்சி ஆண்டவர் கொடுக்க போறார். பொருளாதாரம் வளரப்போகுது, பொருளாதார வளர்ச்சி. ஆனா இந்த வாக்கு தத்துவம் வந்து நம்ம, நீங்க வேதம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணி விசுவாசத்துல வல்லவாகி தான் அதை சுதந்திரிச்சான். வாக்கு தத்துவம் கரெக்ட் தான். ஆனா டெய்லி அதை சொல்லி ஜெபம் பண்ணணும், அதை அறிக்கை செய்யணும், வாயினால அறிக்கை செய்யணும். அது ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்துக்கு பயந்தவருமே நீதியின் சூரியன் அவருக்கு பயப்படணும். கரெக்டா? நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆட்கள் வந்து ஆண்டவரை தவிர எல்லாருக்கும் பயப்படுவோம். ஃபர்ஸ்ட் பிசாசுக்கு பயப்படுவான், 2வது பில்லிசூனியருக்கு பயப்படுவான், 3வது மந்திரவாதனுக்கு பயப்படுவான், 4வது மனிதருக்கு பயப்படுவான். கர்த்தருக்கு பயப்படுவதே இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, யாக்கோபு 2:19 சொல்லுது, பிசாசு என்ன பண்ணுதான், தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல முழுக்க பாத்தீங்கன்னா பிசாசு ஆண்டவர் கண்டு நடுங்கியது நிறைய வசனங்கள் இருக்கு. பிசாசு என்ன பண்ண, ஆண்டவர் கண்டு நடுங்குறான். ஆனா நாம என்ன பண்றது இல்ல, ஆண்டவருக்கு பயப்படுறதே இல்லை, பயமே கிடையாது, சுத்தம் பயம் இல்லை. பயம் தான் நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஆண்டவருக்கு பயம் தான் கீழ்ப்படியும், அப்படிதானே? பயமே இல்லை, அதனால நம்ம ஆண்டவர் கீழ்ப்படுகிறது இல்லை. பயங்கரமான தேவன். பிசாசு என்ன பண்ணுது, நடுங்குது அவரை கண்டு.
ஆனா நம்ம ஆண்டவர் தவிர்த்து எல்லாத்துக்கும் பயப்படுவோம். மனிதனுக்கு பயப்படுவோம். வேதம் சொல்லுது, மனிதனுக்கு பயப்படப்படும் கண்ணியை வருவிக்கும். பிசாசுக்கு பயந்தா நரகத்துக்கு போயிடுவோம். அப்ப என்னென்ன ஆண்டவர் தவிர எல்லாருக்கும் பயப்படுவோம். ஆனா கர்த்தர் ஒருவருக்கு பயந்தா பிசாசுக்கு பயப்பட மாட்டோம், மனிதனுக்கு பயப்பட மாட்டோம். நம்ம ஆண்டவருக்கு பயந்தோம்னா வேதம் சொல்லுது, நம்ம மேல நீதியின் சூரியன் உதிக்கும். பயப்படணும். ஆண்டவர் வந்து பாருன்னு இருப்பேன். நான் பயப்பட எனக்கெல்லாம் பயம் கிடையாதுப்பா. ஏசப்பா கிட்ட நான் என் இஷ்டம் போலதான் வாழ்வேன்னா இந்த வாக்குத்தத்தம் படிக்கவே படிக்காது. அதனால நம்ம கர்த்தருக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நான் கர்த்தருக்கு பயப்படுவேன். தாய் சொன்னா அவருக்கு பயத்தினால என்ன ஆகுது? என் உடம்பு ஆமா நடுங்குதுன்றான், நடுங்குறான். அந்த நடுக்கம் நமக்கு இருக்கணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு உண்டாகணும். கர்த்தர் நாமத்துக்கு பயந்தா ஜெபம் பண்ணுவோம், பயந்தா வேதவசனங்களை வாசிப்போம், பயந்தா சர்ச்சைக்கு ஒழுங்கா வருவோம், பயந்தா நம்ம டைமுக்கு வருவோம். ஆத்மா ஆதாயம் சொல்லுவோம். வேற ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ சுவிசேஷம் சொல்லணும் உனக்கு ஐயோ ஆபத்துன்றார். ரொம்ப பயம், ஐயோ ஆபத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? சுவிசேஷம் சொல்லுவோம், ஆத்மா ஆதாயம் பண்ணுவோம், புதிய ஆத்மாக்களை சபையில கொண்டு வந்து சேர்ப்போம். இப்போ நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். பயந்தா இந்த வாக்குத்தத்தம் படிக்கும். ஆனா இந்த வாக்குத்தத்தம் நமக்கு தான், உங்களுக்கு தான். நிச்சயமா இந்த ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டா இருக்க போது, வளர்ச்சியின் ஆண்டா இருக்க போது. அதுவும் வளர்ச்சினா சாதாரண வளர்ச்சி இல்லை, உங்க வீட்டு எங்க வீட்டு வளர்ச்சி இல்லை, 21 மடங்கு வளர்ச்சி. இது வரைக்கும் 21 வருஷமா நீங்க காணாத வளர்ச்சியை நீங்க காண போறீங்க. இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு இந்த அறிக்கை எடுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த கண்ட போல வளர்ச்சி செய்வார், கர்த்தர் எனக்கு ஆரோக்கியம் தருவார் சொல்லிட்டே இருங்க. ஏன்னா வேதம் சொல்ற நம்பிக்கை அறிக்கை செய்யணும். கர்த்தர் நாமத்துக்கு சோத்திரம். சரி, சகோதரி சில கேள்விகளை கேட்டாங்க. அந்த கேள்விகள் எல்லாருக்கும் நமக்கு பதில் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். அவங்க முதல் கேள்வி என்னன்னா, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. அன்பின் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அடுத்தது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திரார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இங்க வருகை குறித்து, இங்கே அதுவும் ரகசிய வருகை குறித்து கர்த்தர் தெசலோனிக்கேயருக்கு பவுலை கொண்டு எழுதுற இந்த வசனங்களை நான் வாசிச்சோம். இதுல இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4:14 இங்க என்ன சொல்லுது? இல்ல இயேசுவுக்குள், அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவனையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். இப்போ ஒரு கேள்வி சகோதரி கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டாங்க? புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவுக்குள் மரித்தவர்கள் மாத்திரமா, இல்ல பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளும் அதை வருவார்களா? ஏன்னா இயேசுவுக்குள்னு ஒரு வார்த்தை போட்டிருக்க, ஆண்டவருக்குள்னு ஒரு வார்த்தை இருந்தா எல்லாம் பொதுவா இருக்கும். இயேசுவுக்குள் இருக்க, அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பிறகு மரித்த ஆட்களா? அதுக்கு முன்னாடி மரித்த ஆட்கள் ஆதாம்ல இருந்து அந்த ஆட்கள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வியை சகோதரி எழுப்பி இருக்கிறாங்க. நல்ல கேள்வி. நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் நீங்க 1ல இருந்து 4 வரைக்கும் பாத்தீங்கன்னா 4ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட சென்ற ஞான கண்மலை தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்க வேதம் சொல்லுது, மோசே காலத்தில் நடந்த அந்த சம்பவத்தை கர்த்தர் பவுலை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். மோசே 35 லட்சம் ஜனங்களை என்ன பண்றான்? அவன் தலைமையில கர்த்தர் மீட்டு கொண்டு வருகிறார். அவங்க மேகத்துக்கு கீழே இருந்தார்கள். எல்லாம் சமுத்திரம் வழியா, செங்கடல் வழியா நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம்
பண்ணப்பட்டார்கள். எல்லாருக்கும் ஒரே ஞான போஜனத்தை ஆண்டவர் புசிக்க கொடுத்தார். இது மன்னாவை கொடுத்தார். அது மாத்திரம் எல்லாருக்கும் ஒரே ஞான பானத்தை கர்த்தர் கொடுத்தார். அவர்கள் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து அவங்களோடு சென்றது யாரு? கிறிஸ்து தான். நம்ம பழைய பாட்டுல கிறிஸ்து இருந்தாருன்னா நம்ம கிறிஸ்துவிலே நம்ம ஆதியாகமம் 3 ஸ்டார்ட் ஆகும். அப்ப கிறிஸ்து தான் யார் கூட இருந்தது? அன்னைக்கு மோசே கூட இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவர் கிறிஸ்து கூட இருந்தார். அவங்களோட கண்மலையா கூட இருந்தார். அப்போ பழைய பாட்டு காலத்திலையும் கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவங்களோட இருந்தார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஏசாயா 9 அதிகாரம் 6ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா, ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இது பாத்தீங்கன்னா ஏசாயா 9:6 நம்ம வாசித்தோம். ஏசாயா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா 730 கிமுல அவனுக்கு 40 வயசா இருக்கும்போது இந்த ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த வசனம் வந்து எபிரேய மொழியில நமக்கு எழுதப்பட்டது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மொழியா மொழிபெயர்க்கப்பட்டு கடைசியா 1700க்கு அப்புறம் இன்னும் ஒரு 300 ஆண்டுகள் முன்பாக தமிழ்ல நமக்கு மொழிபெயர்த்து கொடுக்கப்பட்டது. தமிழ் வாசகத்தை தான் பைபிளை தான் நம்ம வாசிச்சோம். நீங்க எபிரேய மொழியில வாசிச்சீங்கன்னா அந்த வசனத்தை சொல்லுது, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னவா பாலகனா அவர் நமக்கு பிறந்தார், அவர் குமாரனா கொடுக்கப்பட்டார்னு சொல்லி அந்த வசனம் சொல்லுது. நம்ம தமிழ் பைபிள் வந்து ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தத்துவம் தோள் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். ஆனா நீங்க எபிரேய மூல பாஷை பைபிள் வாசித்தீங்கன்னா அது அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ற நாமம் கொண்ட ஆண்டவர் பாலகனாய் பிறந்தார், குமாரனாய் கொடுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப யார் குமாரன் பூமியிலே குமாரனாக பாலகனாய் பிறந்தது? அதிசயமானவர், அவர் தான் பிறந்தார். நித்திய பிதா தான் என்ன பண்றாரு? பிறந்தார். ஆலோசனை கர்த்தர் தான் பிறந்தார். வல்லமை உள்ள தேவன் தான் பிறந்தார். அப்புறம் சமாதான பிரபு. இதெல்லாம் ஆண்டவருடைய பெயர்கள். அவர் தான் குழந்தையா குமாரனா பிறப்பான்னு சொல்லி என்ன சொல்றாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு சொல்லப்பட்டது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, அங்க சிம்சோனுடைய தாயும் தகப்பனும் ஆண்டவரை தரிசிக்கிறார்கள். அவங்களுக்கு குழந்தை இல்ல. இப்ப கர்த்தர் தரிசனம் ஆகிறார். நியாயாதிபதிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர், நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம். நியாயாதிபதிகள் 13:18. அவர் பேர் என்னது? அதிசயம். கேக்குறாங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், இப்படி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லி சிம்சோனை குறித்து மனோவாக்கிட்டையும் சிம்சோனுடைய தாயார்கிட்டையும் வந்து அவர்கள் வந்து சொல்றாங்க. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றாரு. அவ கேட்கிறான், மனோவாவும் மனைவியும் கேட்கிறாங்க, உங்க பேர் என்ன? அப்ப சொன்ன, என் பேர் அதிசயமானதார், அதிசயம் அப்படின்னு சொன்னார். அதே அதிசயமான தேவன் தான் குழந்தையா பிறந்தார், குமாரனா நமக்கு கொடுக்கப்பட்டார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க நிறைய வசனங்கள் காண்பித்துக் கொண்டே போலாம். யோவான் 1 சொல்லுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் மாம்சமானா. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய அதே மகிமை உடையவர் என்ன பண்ணார்? மாம்சமானார். நீங்க பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, அவரு வாசலாம் பிலிப்பியர் 2:6 வாசிங்க. பிலிப்பியர் 2:6. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தார், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே எடுப்பாங்க. ஆண்டவர் தேவன் தான் என்ன பண்ணார்? மனுஷனா வந்து
வந்து பிறந்தார். கிறிஸ்து தான் வந்து கிறிஸ்து, அவர் தான் கிறிஸ்து. அப்ப அதனால அவருக்குள் மரித்தவர்கள் தான் அது 6ஆம்ல இருந்து அவருடைய வருகை பரியந்தம் மரிக்கிற பரிசுத்தவான்கள் வரைக்கும். ஒருவேளை கர்த்தருடைய வருகை நாளைக்கு வருதா, நாளைக்கு வரைக்கும் மரிக்கிற பரிசுத்தவான்கள் வரைக்கும் அவர்கள் உயிரோடு எழும்பி வருவார்கள். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா 2018 தான் மனிதனுக்குள்ள ஒரு ஆன்மா இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்பெற்ற நோபல் பரிசு பெற்ற மருத்துவ விஞ்ஞானிகள், அது குறிப்பா டாக்டர் ராபர்ட் லான்சா என்கிற அமெரிக்க விஞ்ஞானி, நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி தலைமையில அதை கண்டுபிடித்தார்கள். இந்த ஆன்மாக்கு அழிவே கிடையாது, இது சாவதில்லை அப்படின்னு கண்டுபிடித்தார்கள். இது வந்து இந்த ஆன்மா வந்து பூமியில மனிதன் கண்ணை மூடிட்டானா அது வேறொரு அண்டத்துல வேறொரு பிரபஞ்சத்துல பிழைத்துக் கொள்ளும், முடித்துக் கொள்ளும் அப்படின்னு கண்டுபிடித்தாங்க விஞ்ஞானி. வேதம் தான் சொல்லுது, விசுவாசிகள் மரித்தாலும் பிழைப்பான். அப்போ அதுதான் வேதம் சொல்லுது. விஞ்ஞானம் இப்ப 2018 தான் நிரூபித்திருக்கிறார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்துல ஒரே ஒரு பிரபஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 2015 தான் நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் வந்து வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பிரபஞ்சங்கள் இருக்கு என்று கண்டுபிடித்தார்கள். மல்டிவர்ஸ் என்ற ஆங்கிலத்தை சொல்லுவோம். அதாவது பிரபஞ்சம் என்றால் அது வர்ஸ், பல பிரபஞ்சங்கள் இருக்குன்னு கண்டுபிடித்தாங்க. அப்ப இங்க கண்டுபிடிச்சா வேற ஒரு பிரபஞ்சத்துல மனிதனுடைய ஆன்மா விழித்துக் கொள்கிறது விஞ்ஞானி கண்டுபிடிச்சாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ என்னோட கூட பரதேசில இருப்பான். இங்க நீ கண்ண மூடினா எங்க வந்துருவ? நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பரதேசிக்கு வந்துருவ. பரதேசி எங்க இருக்கிறது? 3வது இடம், வேற ஒரு பிரபஞ்சம். அது வேறொரு பிரபஞ்சம் அங்கே இருக்கிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2020 அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து நாட்டை சார்ந்த விஞ்ஞானிகள் அவங்களாம் டாக்டர் டென்ராஸ், டாக்டர் ஸ்டூவர்ட் தலைமையில ஒரு பெரிய விஞ்ஞானி குழுவினர், எல்லாம் நோபல் பரிசு பெற்ற பெரிய விஞ்ஞானிகள், அவர்களை ஆய்வு செய்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. வேற ஒரு பிரபஞ்சத்துக்கு போகிற ஆத்மாவை திரும்ப இந்த பூமிக்கு ஒரு புதிய உடல்ல கொண்டு வந்து வைக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடித்திருக்கிறாங்க. அதுதான் என்ன சொன்ன, உயிரோடு எழுப்ப அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ விஞ்ஞானமும் அதை வேத புஸ்தகம் சொல்வதை விஞ்ஞானமும் என்ன பண்ணுது? ஆமோதிக்கிறது, நிரூபிக்கிறது. அப்போ உயிரோடு கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் வருகை, ரகசிய வருகை என்ன, ஏற்கனவே பறித்து போன பரிசுத்தவான்கள் ஆதாம்ல இருந்து அவங்களெல்லாம் என்ன பண்ணுவார்? உயிரோடு எழுப்புவார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வியும் அவங்க கேட்டாங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனத்துல இருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த வசனத்தை நான் வாசிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுபடுத்தார். ஆண்டவர் வந்து நமக்கு உயிர்த்தெழுதல ஒரு சரீரம் கொடுப்பார் அப்படின்னு நாம் பார்க்கிறோம். அது என்ன சரீரம்னா, அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பான ஒரு சரீரமாய் நம்முடைய சரீரத்தை என்ன பண்ணுவார்? மறுரூபமாக்குவார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது தனக்குன்னு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டாருப்பாங்க. அவர் பூமியில மனிதனை வந்தார், மரித்து உயிரோடு எழுந்தார். அவருக்குன்னு ஒரு சரீரத்தை ஏற்படுத்தி கொண்டார். உயிர்த்தெழுந்த ஒரு சரீரத்தை அடைந்தார். அதே போல சரீரத்தை நமக்கும் கொடுப்பேன்னு சொல்றார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு சீசர்கள்லாம் ஒரு பூட்டின வீட்டுல இருக்காங்க. பயந்து நடுங்கிட்டு கதவெல்லாம் பூட்டிட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் அவங்களுக்கு தரிசனம் ஆகிறார் உயிர்த்தெழுந்த சரீரத்தோடு. அந்த நீங்க பாத்தீங்கன்னா லூக்கா 24ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம், நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். இப்ப கை கால்லாம் இருக்கு காட்டுறாரு. அப்புறம் என்னை தொட்டு பாருங்கன்றார். தொட்டு பார்த்தா உணர முடியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாகி இருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி கைகளை கால்களை அவர் காண்பித்தாரா? 41. அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கும் ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடம் கேட்டார். அப்பொழுது
பெரிய மீன் கண்டத்தையும் போட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி மோசேயை நியாயப்படுத்தினார். நீங்க சாப்பிட்டு வர காண்பிக்கிறீங்க. அங்க என்ன சாப்பாடு இருந்தது? மீன் துண்டு, நல்ல பொரித்த மீன், தேன் கூட்டு துணிக்க. தேன் கூடுனா தேன் அடை. தேன் வந்து கூடு கட்டுவாங்க, தேன் கூடு. அதை சாப்பிட்டு காண்பித்தார். அப்ப உயிர்த்தெழுந்த சரீரத்துக்கு கை கால் இருக்கு, இருக்கா இல்லையா? மாம்சம் இருக்கிறது, எலும்பு இருக்கிறது, சரியா? அது போக சாப்பிட்டு வர காண்பிக்கிறார், பொரிச்ச மீனையும். ஆமா, உயிர்த்தெழுந்த சரீரத்தால சாப்பிட முடியும். முடியுமா முடியாதா? முடியும். அது குறிப்பா பாத்தீங்கன்னா பூட்டின வீட்டுக்குள்ள வர, பூட்டின எல்லாம் பூட்டி இருக்கிறது. அந்த பூட்டின வீட்டுக்குள்ள கர்த்தர் வந்து தரிசனமாகிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப செவத்துக்குள்ளேயே ஊடுருவி வந்துட முடியுது. உயிர்த்தெழுந்த செவரு சரீரம் சுத்தி செவரு இருக்கு, கதவை பூட்டியிருக்காங்க. அப்ப கதவு வழியா ஊடுருவி வந்துட முடியுது. அது எப்படி? இது என்ன ஆச்சரியமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2025 வருஷம் இப்போ ரீசெண்டா குவாண்டம் டனலிங் என்கிற ஒரு கண்டுபிடிப்புக்கு 2025 பிசிக்ஸ்க்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த 3 அமெரிக்க விஞ்ஞானிகள் வாங்கினாங்க. ஒருத்தர் பேர் டாக்டர் ஜான் கிளார்க், இன்னொருத்தர் பேர் மைக்கேல் டெவோரெட், இன்னொருத்தர் பேர் ஜான் மார்டினிஸ். இந்த 3 விஞ்ஞானிகள், அமெரிக்க விஞ்ஞானிகள் சேர்ந்து ஒரு ஆய்வு கண்டுபிடித்தார்கள். அது பேர் குவாண்டம் டனலிங். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செவத்துக்குள்ள ஒரு உயிர், ஒரு மனிதன் அந்த பக்கம் போக முடியும் அப்படின்றதுதான் அந்த ஆராய்ச்சி. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மனிதன் ஒரு பொருளா இருக்கும்போது போக முடியாது. ஒரு வேவ் லென்த்தா மாறிட்டா, ஒரு அலை கற்றையாக மாறிட்டா வந்துட முடியும். இப்ப எவ்வளவு என்னதான் கூட்டினா கூட செல்போன் சிக்னல் வருது, ரேடியோ சிக்னல் வருது, வருதா இல்லையா? இன்டர்நெட் வருது. அப்படிதான் எவ்வளவு கூட்டி ஏசியை போட்டாலும் இன்டர்நெட் வருதா இல்லையா? ஒரு செவரை தாண்டி வருது, கரெக்டா? காரணம் அது அலைக்கற்றையா இருப்பதனால ஒரு பொருளால உள்ள வர முடியாது. அப்போ ஒரு பொருளை நாம் அலைக்கற்றையாய் மாற்றும் பொழுது அது என்ன பண்ண முடியும்? ஒரு செவத்துக்குள்ள பூந்துட்டு கூட வர முடியும் அப்படின்ற ஒரு கண்டுபிடிப்பு தான் இது வந்து குவாண்டம் டனலிங் அப்படி இருக்காங்க. நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப எளிமையா சொன்னேன்னு நம்புறேன். இந்த குவாண்டம் டனலிங்கிற வார்த்தை தான் கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. அந்த கண்டுபிடிப்புக்கு தான் பிசிக்ஸுக்கு, இயற்பியலுக்கு நோபல் பரிசு கொடுத்திருக்கிறார்கள். எத்தனாமதுக்கு அதான் ஆண்டவர் செஞ்சார். உயிர்த்தெழுந்த சரீரம் பூட்டியிருந்த கதவு சுத்தின செவரு உள்ள பூந்து வந்துட்டார். அதே மாதிரி நம்ம பூந்து வருவோம். உயிர்த்தெழுந்த சரீரம் அதுதான். அவரை போலதான் அவர் சரீரம் கொடுக்கிறார். எனக்கு வேற சரீரம், உங்களுக்கு அதோட கொஞ்சம் தட்டு தாழ்ந்த சரீரம் இல்லை. அவர் என்ன பண்றாரு? அண்ணா போல நம்மளை மாத்துறது தான் இவ்வளவு கஷ்டப்படுறாரு. நமக்கு ரத்தம் செஞ்சுனார். அல்லேலூயா. காரணம் அவனுடைய தகப்பன், கரெக்டா? அவருக்கு ஈக்குவலா நம்ம வைக்கக்கூடாது. அதனாலதான் உயிர்த்தெழுந்தது அவரை போல ஒரு இயேசுக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சரீரத்தை அவரை தனக்கு ஏற்படுத்தி கொண்டாரோ உயிர்த்தெழுந்த உடனே அந்த சரீரம் அவருக்கு முன்னாடி கிடையாது. அப்பப்போ வரும்போது ஒரு சரீரத்துல வருவாரு, மனிதனா வருவாரு, போயிடுவாரு. ஆனா மரித்து உயிரோடு எழுந்தப்பறம் இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விஷயம் சொன்னது 6ஆம் அதிகாரத்துல இன்னும் அன்னைக்கு அதே சரீரத்தோடு தான் பரலோகத்துல இருக்கிறான். இன்னைக்கு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற தேவனுடைய ஆட்டுக்குட்டி நம்மளோட ஏற்கனவே ஸ்டடிலாம் எடுத்தோம். இப்படியேதான் இருக்கிறார். அதுதான் நமக்கு கொடுப்பார். அதனால உயிர்த்தெழுதல் அதான் நடக்கும். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அதோட காண்பித்து கொடுத்துட்டு டைம் இருந்தா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். நீங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் சொல்லுது. மத்தேயு 27:52 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி அவர் ரத்தம் சிந்தி ஜீவனை விட்ட பொழுது என்னாச்சுன்னா ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. பூமி எங்கும் இருள் சூழ்ந்தது. அப்ப பாத்தீங்கன்னா பரிசுத்தவானுடைய கல்லறையெல்லாம் வெடிச்சிருச்சு. பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு பரிசுத்தவானுடைய கல்லெல்லாம் வெடிச்சு கொஞ்சம் பரிசுத்தவான்கள் என்ன பண்ணிட்டாங்க? உயிரோடு வந்துட்டாங்க. நீங்க வாசலாம் கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவானுடைய சரீரமும் எழுந்திருந்தது. அவர்கள் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறையை விட்டு புறப்பட்டு
பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து காணப்பட்டார்கள். அநேகருக்கு காணப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கின அன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அன்னைக்கு நிறைய வரலாற்று ஆசிரியர் அவரை குறித்து எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இது உண்மையா நடந்த சம்பவம், இது வரலாறு. நீங்க பாத்தீங்கன்னா 9 அதிகமான வரலாற்று ஆசிரியர்கள் அவருடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள். எத்தனை நாமத்துக்கு சோதனம். நீங்க பாத்தீங்கன்னா விஞ்ஞானிகளும் என்ன பண்ணியிருக்காங்க, அன்னைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி கண்டுபிடித்திருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா 2012 வருஷம் 2012 வருஷம் நொண்டி எழுதி போட்டு முடிச்சேன். 27:52 அன்னைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி கிபி AD 30 ஏப்ரல் 3ஆம் தேதி ஏப்ரல் 3 அன்னைக்குதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்கி ரத்த சிந்தி நமக்காக உயிரை கொடுத்தார். அன்றைக்கு ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது. கல்ற என்ன பண்ணுச்சு, வெடிச்சு பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க, உயிரோடு காணப்பட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது என்றும், அந்த எஸ்லேமில் அந்த கடலையெல்லாம் வெடிச்சுட்டு, நீங்க நல்லா கவனிக்கணும், கல்ற எப்படி வாங்கலாம், பூமியில இருக்காரு, மழை பாங்கான ஒரு ஆமா கல்லு போட்டு உருட்டி வச்சிருப்பாங்க, அந்த புகையெல்லாம் வெடித்து விட்டார். பரிசுத்தவானுடைய எல்லா புகையும் உடைக்கல, யாருடைய புகையை வெடிச்சது, நல்ல பரிசுத்தமா வாழ்ந்து செத்து போனாங்க பாருங்க. அவங்களுடைய கல்லெல்லாம் வெடிச்சுட்டு புகையெல்லாம் வெடிச்சுட்டு அவங்களாம் என்ன பண்ணாங்க, எஸ்லேம் நகர்ல அப்படியே காணப்பட்டார்கள். அது குறிப்பா ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்றாரு, அவரை 8ஆவது நாள் குழந்தையா இருந்த போது அவரை தூக்கின அந்த யாரு சிமியோன், அவன் உயிர் தெழுந்து வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவன் காணப்பட்டான் அப்படின்னு சொல்றாங்க. நான் அந்த வரலாற்றிலே அந்த பதிவுகள் இருக்கிறது. இந்த பூமி அதிர்ச்சி பார்த்தீங்கன்னா அது பேர் கும்ரான் பூமி அதிர்ச்சி என்று அதை அதுக்கு வரலாற்றுல பேர், அது பேர் அந்த பூமி அதிர்ச்சி பேரு கும்ரான் இருக்க. நீங்க பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் யாரெல்லாம் அதை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பாத்தீங்கன்னா, டெர்டூலியன், நீங்க வாழ்ந்த ரோம வரலாற்று ஆசிரியர் டெர்டூலியன், அப்புறம் ஹிப்போலிட்டஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இக்னேஷியஸ் பார்த்தீங்கன்னா ஆந்தியோகியா சபையுடைய தலைவராக இருந்தார். அவர் ஒரு ஊழியக்காரர். அவர் இக்னேஷியஸ் அவர் பேதரோடு சேர்ந்து ஊழியம் செய்தவர். இக்னேஷியஸ், இரேனியஸ், இவருடைய பதிவுகள் என்ன சொல்லுது, கொகை
புகை அன்னைக்கு எல்லாம் வெடிச்சதுக்கான இன்னைக்கும் நீங்க தொழில் துறையினர் அந்த அந்த இதெல்லாம் வந்து வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த வெடித்த புகையெல்லாம் வெடிச்சிருக்கு. அந்த வெடிப்பெல்லாம் இன்னைக்கும் இருக்கு. கத்தநாமத்துக்கு சோத்திரம். அப்போ அது மாத்திரம் இந்த குமரன் பூமி ஆட்சி வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றிலும் பதிவாயிருக்கு. ஏப்ரல் 3ஆம் தேதி கிபி 30 அந்த பூமி ஆட்சி ஏற்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னைக்குதான் சிலுவையில தொங்கி ரத்தம் சிந்தி மரித்தார். இந்த பூமி ஆட்சி தான் கடலாம் வெடிச்சது அப்படின்னு சொல்லி பதிவு எடுத்திருக்கு வரலாற்றுல. அது மாத்திரம் இல்ல, நீங்க பாத்தீங்கன்னா 2012 அமெரிக்க விஞ்ஞானிகள் அவங்க ஜியாலஜிஸ்ட்னு வாங்க இந்த பூமி ஐஸ்லாம் அளக்குறாங்க. இந்த விஞ்ஞானிகள் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் ஜெஃபர்சன் வில்லியம்ஸ் ஜெஃபர்சன் வில்லியம்ஸ் அதுக்கப்புறம் டாக்டர் மார்க்கஸ் அப்புறம் டாக்டர் இவெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தை சார்ந்த புகழ்பெற்ற ஜியாலஜிஸ்ட். இந்த பூமிக்கு அடியில அந்த இதெல்லாம் ஆய்வு செய்யறாங்க. அவங்க 2012 அதை மேப் பண்ணிருக்காங்க. அதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 6 ரெக்டேர் ஸ்கேல் நீங்க பாத்தீங்கன்னா பூமி வச்சு எப்படி அளப்பாங்கன்னா ரெக்டர் ஸ்கேல் கணக்கில் அளப்பாங்க. பாலை லிட்டர் கணக்கில் அனுப்புவாங்க, அரிசியை கிலோ கணக்கில் அனுப்புவாங்க. இன்டர்நெட் டேட்டா வேணா MBPS சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதை அளக்கிற பேர் ரெக்டர் ஸ்கேல். பெரிய பூமி வச்சு மிகப்பெரிய பூமி வச்சு ஏற்பட்டது. அதனாலதான் வெடிச்சு. அப்போ பரிசுத்தவான்கள் வந்து காணப்பட்டாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவையில தொங்கி மரிக்கிறதுக்கு முன்னாடி மரித்து போன பரிசுத்தவான்கள்னா காணப்பட்டாங்க. அது யாருன்னு தெரியல பேரு. ஆனா பழைய பாட்டிலே பரிசுத்தவான்களும் உண்டு, அவங்க காணப்பட்டாங்க. சரியா, டைம் ஆயிட்டு நான் முடிச்சல. கர்த்தர் ஆசீர்வதிப்பா. God bless you. கர்த்தர் இந்த ஆண்டா உங்களுக்கு ஆரோக்கியத்தின் ஆண்டா, வளர்ச்சியின் ஆண்டா, அது அதிவேக ஃபாஸ்டஸ்ட் growth ஆண்டா, கொடுத்த கண்ட்ரோல் கூட வளர்ச்சி தருவாராக. God bless you.